காலையில் சவரனுக்கு 1600 ரூபாய் சரிந்த தங்கம் மாலையில் 1040 ரூபாய் அதிகரித்தது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 280 ரூபாய்க்கு விற்பனை. பிப்ரவரி 12ஆம் தேதி வரை தமிழ்நாட்டில் வறண்ட வானிலையே காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலையில் 2 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. விருதுநகரில் நாளை நடைபெறுகிறது தென்மண்டல திமுக இளைஞர் அணி மாநாடு. திமுக ஆட்சி ஏன் தொடர வேண்டும் என்று இளைஞர்கள் மத்தியில் பேசவிருப்பதாக வீடியோ வெளியிட்ட முதலமைச்சர். எதுக்காக திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் தமிழ்நாட்டில் தொடரணும் என்பது பற்றியெல்லாம் இளைஞர்களான உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். பிப்ரவரி 7 விருதுநகரில் சந்திப்போம், வெல்வோம் ஒன்றாக. அதிமுக செயல்பாடுகளை திமுக கார்பன் காப்பி அடிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். 5 ஆண்டுகளில் தமிழகத்தில் எந்த வளர்ச்சி திட்டங்களையும் நிறைவேற்றாத திமுக ஆட்சிக்கு வராது என்றும் அறிக்கை. வருமானத்தை மறைத்த விஜய்க்கு 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதித்தது செல்லும். எதிர்ப்பு தெரிவித்த விஜயின் மனுவை நிராகரித்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. வருமான வரித்துறை தாமதமாக அபராதம் விதித்ததாக கூறிய விஜயின் வாதம் நிராகரிப்பு. சரியான காலத்தில் அபராதம் விதிக்கப்பட்டிருப்பதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. தமிழ்நாட்டில் 2 முனை போட்டி மட்டுமே நிலவுவதாக விசிக தலைவர் திருமாவளவன் நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு பேட்டி. எப்போதுமே 2 முனை போட்டிதான். 4 முனை 5 முனை என்பதெல்லாம் வெறும் கற்பனை யூகம். தாவேகவும் நாம் தமிழரும் தனித்து நிற்பதால் திமுக அதிமுக கூட்டணிகளுக்கு இடையேதான் போட்டி என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் பேட்டி. விஜய் சிங்கிளா இருக்காரு, நாம் தமிழர் சீமான் அவர்கள் சிங்கிளா இருக்காங்க. அவங்கெல்லாம் சிங்கிளா இருக்கவங்க எல்லாம் இந்த அணியினுடைய ஒரு சமமான ஒரு போட்டியாளராக நீங்கள் வர்ணிப்பதே மிக மிக தவறானது. 2 போட்டி தான். பிஜேபி அதிமுக அணி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி 2 அணிக்கு இடையில் தான் போட்டி. தேமுதிக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கான விருப்ப மனு விநியோகம் தொடங்கியது. சென்னை கோயம்பேடு அலுவலகத்தில் தொடங்கி வைத்தார் பொதுச் செயலாளர் பிரேமலதா. வரும் 17ஆம் தேதிக்குள் யாருடன் கூட்டணி என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பேன். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி. ரொம்ப ஷார்ட் டைம் இருக்குன்னு கேட்குறீங்க, எனக்கு புரியுது, புரியாமல் இல்லை. ஆனால் ஃபைனல் வாக்காளர் லிஸ்ட், இறுதி வாக்காளர் பட்டியல் அறிவிக்க முன்னாடி எங்கள் கூட்டணியை நாங்கள் இறுதி செய்வோம். குடிநீரில் மைக்ரோ பிளாஸ்டிக் இருப்பது குறித்து பாட்டில்களில் எச்சரிக்கை வாசகம் இடம்பெற வேண்டும். தாமாக முன்வந்து விசாரித்த வழக்கில் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவு. தாவேக சார்பில் போட்டியிட விருப்ப மனு விநியோகம் தொடங்கிய நிலையில் சென்னை பனையூரில் திரண்ட தொண்டர்கள். விஜய் பேரில் விருப்ப மனுவை வாங்கினார் பொதுச் செயலாளர் ஆனந்த். தாவேக அலுவலகத்தில் முதல் நாளில் 10,000 விருப்ப மனுக்கள் விநியோகம். ஏராளமானோர் குவிந்ததால் 2 மணி நேரத்தில் விநியோகம் நிறுத்தப்பட்டுவதாக தாவேக நிர்வாகி நிர்மல்குமார் விளக்கம். பனையூர் தாவேக அலுவலகம் முன்பாக வாக்குவாதத்தில் ஈடுபட்ட குடியிருப்பு வாசிகள் தடுப்புகளை வைத்து சாலையை மறைத்து விடுவதாக குற்றச்சாட்டு. போட்டுட்டு போறாங்க. எங்களை இப்படி போகாதீங்க அப்படி போகாதீங்க, கார் வந்தா விட மாட்டேன்றாங்க. Bad planning இங்க. Every time they come and block all the roads, they block all the passage. We coming and going. I have to go to the court. I'm a student. I'm going to the court. I cannot go. இங்க பக்கம் அந்த பக்கம் போண்டு. They cannot do like this. திமுகவிடம் கூடுதல் தொகுதிகளை கேட்போம். நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் பேட்டி.
எங்கள் கட்சியினுடைய 99.9% கட்சியினுடைய எண்ணம் என்பது நமக்கு கண்டிப்பாக நமக்கு கூடுதல் இடங்களை திமுக தலைமை தர வேண்டும். இப்போது திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் என்று கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை அழைத்து பேசுகின்ற போது கண்டிப்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சியும் அழைத்து பேசுவோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். மாம்பழம் சின்னம் தங்களுக்கு கிடைக்கும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் நம்பிக்கை. கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் பேட்டி. மாம்பழம் சின்னம் எங்களுக்கு சொந்தமானது. அது இப்போ கோர்ட்டில் இருக்க தீர்ப்பு வரும், எங்களுக்கு சொந்தமாகும். கூட்டணி பேச்சுவார்த்தை கூட்டணி நடந்து கொண்டிருக்கிறது. விரைவில் உங்களுக்கு நல்ல செய்தி வரும். தமிழ்நாடு முழுவதும் 13 காவல்துறை அதிகாரிகள் பணியிட மாற்றம். வேலூர் எஸ்பியாக இருந்த மயில் வாகனம் மாற்றப்பட்டு சிவராமன் நியமனம். ஜூனியர் உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் இங்கிலாந்துக்கு எதிராக 411 ரன்கள் குவித்தது இந்தியா. இந்தியாவின் இளம் புயல் சூரியவன்ஷி அதிரடியாக விளையாடி 175 ரன்கள் சேர்த்து ஆட்டமிழந்தார். மக்களவையில் தொடர் அமளியில் ஈடுபட்ட எதிர்க்கட்சிகள். திங்கட்கிழமை வரை அவை நடவடிக்கைகள் ஒத்திவைப்பு. சஸ்பெண்ட் செய்யப்பட்ட 8 எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் தொடர் போராட்டம். இந்தியா அமெரிக்க ஒப்பந்தம் சூழ்ச்சியானது என்ற பதாகையுடன் முழக்கம். உயர்நீதிமன்றங்கள் மற்றும் உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகள் நியமனத்தில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். மாநிலங்களவையில் தனிநபர் மசோதா தாக்கல் செய்தார் திமுக எம்பி வில்சன். முதுநிலை நீட் தேர்வில் கட் ஆஃப் மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டது கவலையளிக்கிறது. மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் தற்கொலை படை தாக்குதல். 12 பேர் உயிரிழப்பு, 50க்கும் மேற்பட்டோர் காயம். திண்டுக்கல் மாவட்டம் சாணர்பட்டி அருகே கொசவப்பட்டியில் ஜல்லிக்கட்டு. சீறி பாய்ந்த காளைகளை தீரத்துடன் அடக்கிய வீரர்கள். கோவில்பட்டி அருகே கோவில் திருவிழாவின் போது புனித நீர் தெளித்த சோன் கீழே விழுந்து விபத்து. காயமடைந்த தம்பதி மருத்துவமனையில் அனுமதி. பிரதமர் நரேந்திர மோடியின் மதுரை வருகையில் மாற்றம். வரும் 28ஆம் தேதிக்கு பதில் ஒரு நாள் தாமதமாக மார்ச் 1 வருவார் என்று நைலா நாகேந்திரன் தகவல். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பொதுக்கூட்டம் 28ஆம் தேதி வருவதாக இருந்தது. இப்பொழுது 1ஆம் தேதியாக மாற்றி வைக்கப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூர் அருங்காட்சியக வளாகத்தில் கால் மார்க்ஸ் சிலையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தகை, வைகோ உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்பு. வீர வணக்கம், வீர வணக்கம். தேர்தல் முடிவடைய இன்னும் 3 மாத காலம் அவகாசம் இருக்கிறது. எதிர்கால திட்டம் குறித்து முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சென்னையில் பேட்டி. திருச்செங்கோடு தொகுதியில் போட்டியிடுவதற்கு விருப்ப மனு அளித்திருக்கிறேன். தாவேக கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு பேட்டி. நான் என்னை பொறுத்தவரை திருச்செங்கோடு தொகுதியில் போட்டியிட விருப்ப மனு அளிக்கவிருக்கிறேன். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த இறுதிக்கட்ட பணிகள். அனைத்து மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுடன் தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் ஆலோசனை. சென்னை மறைமலை நகர் அருகே வழி தவறிய 2 வயது பெண் குழந்தை பத்திரமாக மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்த பெண் காவலர். திருச்சி மலைக்கோட்டை தாயுமான சுவாமி கோவில் அம்மனுக்கு புதிய தேர் செய்யும் பணி அமைச்சர் அன்பில் மகேஷ் தொடங்கி வைத்தார். கோவை கொடிசியா வளாகத்தில் தொடங்கிய கட்டுமான தொழில்நுட்ப கண்காட்சி. கவனம் ஈர்த்த ஜப்பானிய தொழில்நுட்ப குடிநீர் சுத்திகரிப்பான்.
வங்கிகளுக்கான குறுகிய கால கடனுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றமில்லை. 5.25% நீடிக்கும் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா அறிவிப்பு. தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநிலங்களில் நேர்மையான வெளிப்படையான தேர்தலை உறுதி செய்ய வேண்டும். மத்திய தேர்தல் பார்வையாளர்களிடம் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் வலியுறுத்தல். அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தத்தால் இந்திய விவசாயிகள் பாதிக்கப்பட மாட்டார்கள். மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் உறுதி. திருப்பதி தேவஸ்தானத்தின் புதிய நிர்வாக அதிகாரியாக IAS அதிகாரி ரவிச்சந்திரா பொறுப்பேற்பு. கலப்பட நெய் விவகாரத்தில் ஏற்கனவே இருந்த அனில்குமார் சிங் பணியிட மாற்றம். கேரளாவின் திருவனந்தபுரத்தில் கார் மோதி 2 இளைஞர்கள் காயம். விபத்து ஏற்படுத்திவிட்டு காரை நிறுத்தாமல் சென்ற நடிகர் மணியன் பிள்ளை ராஜு கைது. பொதுத் தேர்வு எழுத உள்ள மாணவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துரையாடல். நேரத்தை வீணமைக்காமல் படிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தல். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளியில் இருசக்கர வாகனத்தை விடுவிக்க 5000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக புகார். சிறப்பு உதவி ஆய்வாளர் சுப்பிரமணி சஸ்பெண்ட். மகளிர் பிரீமியர் கோப்பை இறுதிப் போட்டிக்கு முன்னதாக கடுமையான காய்ச்சலால் அவதிப்பட்ட பெங்களூரு கேப்டன் ஸ்மிருதி மந்தனா காய்ச்சலை பொருட்படுத்தாமல் 87 ரன்கள் குவித்து கோப்பையை வென்று தந்தார். T20 உலகக்கோப்பைக்கான ஆஸ்திரேலிய அணியிலிருந்து ஹசலுட் விலக்கல். காயத்திலிருந்து முழுமையாக குணமடையவில்லை என்றும் விளக்கம். சீனாவில் வசந்த காலத்தை வரவேற்கும் விழா கோலாகலம். ஆட்டம் பாட்டத்துடன் ஏர்பூட்டி வரவேற்று மக்கள்.